கட்டிலில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தேன். கதவு திறக்கப்பட பட்டென்று கண்களை துடைத்துக் கொண்டேன். என் கணவர் அருகில் வந்து அமர்ந்தார். இன்னும் அழுதுட்டு தான் இருக்கியா? இன்னமும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரல? அப்படி இல்ல மாமா. சரி, என்கிட்ட வா என்று அழைத்தார். ஆதரவாய் என்னை தன் நெஞ்சோடும் அணைத்துக் கொண்டார். இங்க இருக்கிற யாருக்குமே என்னைய பிடிக்கலையே மாமா. எதுக்கு எல்லோரையும் எதிர்த்து எனக்கு தாலி கட்டினீங்க? சொல்லும் போதே குரல் தழுத்து கரை புரண்டு ஓடிய கண்ணீர் கணவனின் நெஞ்சையும் நனைத்தது. நடந்தது இதுதான். பணக்கார வீட்டில் செல்லமாக வளர்க்கப்பட்டவள் தான் என் மனைவி. எனக்கு தூரத்து உறவான என் மாமாவின் மகள்தான். சிறு வயதிலேயே தாயை இழந்து தந்தையின் நிழலில் துளியும் பேராசை இல்லாமல் பணத்தையே சுற்றி சுற்றி வந்தாலும் அனைவருக்கும் எல்லையில்லா உதவிகளையும் செய்யும் பெருங்குணம் கொண்ட பேரழகு படைத்தவள். எங்களது குடும்பம் கூட்டு குடும்பம். தரகர் மூலம் வந்த வரம்தான் அவள். தூரத்து உறவினரான என் மாமாவின் மகள் என்று தெரிந்தவுடன் கல்யாண வேலைகள் துரிதமாக நடந்தது. பத்திரிகைகளும் அச்சிடப்பட்டு 10 நாட்களில் முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பதை போல அடுத்த வந்த நாட்களில் அனைத்துமே மோசமாகவே நடக்கவும் ஆரம்பித்தது. திருமணத்திற்கு 4 நாட்கள் இருக்க என் மனைவியின் அப்பா நெஞ்சு வலியால் இறந்து போனார். எனக்கு மட்டுமல்ல, அனைத்து உறவினர்களுக்குமே பேரதிர்ச்சியாக இருந்தது. என் மனைவி ஆதரவில்லாமல் நிறுத்தப்பட்டாள். அவளின் சொத்துக்களை பங்கு போட வந்த உறவுகள் யாருமே அவளுடைய கஷ்டத்தை பங்கு போட தயாராக இல்லை. அவ்வளவு ஏன், என் வீட்டிலும் அவளை பற்றிய பார்வைகளும் எண்ணங்களும் மாற ஆரம்பித்தன. சில வார்த்தைகள் என்னுடைய காதிலேயே விழுந்து ரணமாக மாற வைத்தது. நான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கு தெரியும் கடைசியில இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. இது என் அப்பாவோட அக்கா. சின்ன வயசுலயே அம்மாவை முழுங்கினவ இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பனையும் முழுங்கிட்டா. தரகர் சொல்லும் போது எனக்கு சந்தேகம்தான். இது என் இன்னொரு அம்மாவாக நான் நினைக்கும் என் அண்ணி சொன்னது. எனக்கு என்னமோ அவ ராசி இல்லாதலா இருப்பாளோன்னு தோணுது. இது நான் உயிராக நினைக்கும் என் தங்கை சொன்னது. இன்னும் நிறைய பேர் பல விஷயங்களை சொன்னார்கள். நினைக்க நினைக்க மனம் கனத்து போனது. என் உறவுகள் மீதான நம்பிக்கையும் தகர்த்து போனது அந்த நொடியில் இருந்து. இறுதியில் திருமணத்தை அனைவரும் கலைந்து பேசி நிறுத்தியும் விட்டார்கள். என் மனைவியின் கண்ணீர் என் உயிரை அரித்து கொண்டிருந்தது. இறுதி முடிவு எடுத்தவனாக என் அம்மாவின் முன்னால் வந்து நின்றேன். சிறுவயது முதலேயே நான் கண்ட முதல் தெய்வம் அம்மாதான் என்பதை மனதார நேசிப்பவன் நான். உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். என் மகனை பத்தி எனக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூடவே இருப்பேன், சரியா போ என்றார். அம்மாவை தவிர யாருக்குமே என் மனைவியை பிடிக்கவில்லை. அனைவரின் எதிர்ப்பையும் மீறி எனக்கு குறிக்கப்பட்ட அதே முகூர்த்தத்தில் ஒரு சின்ன கோவிலில் என் அம்மா தாலி எடுத்து கொடுக்க 3 முடிச்சு போட்டு அவளை என் மனைவி ஆக்கினேன். தன் கௌரவம் பாதித்ததாக அப்பா சொல்ல, என் எதிர்காலமே நாசமாகி போனதாக என் தங்கை சொல்ல, என் கூட பிறந்தவன் செத்துவிட்டான் என்று என் அண்ணன் சொல்ல, இன்னும் எண்ணற்ற உறவுகளின் சாவுங்களோடு என் எதிர்காலம் தொடங்கியது. அம்மாவின் அடம்பிடிப்பால் எங்கள் சாந்தி முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது. தற்சமயம் அவளின் கண்ணீர் நெஞ்சை நனைத்து கொண்டிருந்தது. அம்முடேய், என்ன பாரு சொல்றேன்ல. மெல்ல திறந்தாள் கண்களை. உன் கண்ணுல கண்ணீரை பார்க்கவா எல்லாற்றையும் எதிர்த்து உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன்? சொல்லு. அவள் கண்கள் சிவந்து கன்னங்களும் சிவந்து அவளின் காயங்களை எனக்கு தெரியப்படுத்த அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு என் மடியிலேயே ஆறுதல் படுத்தினேன். அவளது கண்களுக்கே வலிக்கும் அளவுக்கு அழுது இருந்தாள். உறங்க அதிகாலையும் ஆனது. என் மடியிலே இருந்து அவளை எழுப்ப என் மனதும் இடம் தரவில்லை. என் கண்களுக்கு வலித்தவாறே விடிந்தும் போனது. 7 நாட்கள் ரணமாக கரைய ஏச்சுக்களும் பேச்சுக்களும் நான் இல்லாத தருணங்களில் என் உறவுகள் என்னவளை வதம் செய்ய எனக்குள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரங்கள் அனைத்துமே வெளியே வரும் தருணமும் வந்தது. யதார்த்தமாக நான் உள்ளே நுழைந்த சமயத்தில் என் தங்கையும் அண்ணியும் என் மனைவியை வார்த்தைகளால் வசைப்பாடி கொண்டிருக்க, கண்களில் கண்ணீருடன் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள் என் மனைவி. எதையுமே கண்டுக்காதது போல என் அப்பாவும் ஊஞ்சலில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். இதுவரை வராத கோபங்கள் அனைத்தும் ஒன்று சேர என் தங்கையை அருகே அழைத்தேன். பலாறுன்னு விழுந்த அறையில் புரி கலங்கி 3 முறை சுற்றி சுவரில் மோதி கீழே விழுந்தாள். அவளிடம் இந்த 20 வருடங்களில் கண்டிப்பாய் கூட நான் பேசியதில்லை. என்னிடம் செல்லமாக வளர்ந்த என் தங்கை வாங்கிய முதல் அறைதான் அன்று. அப்பா பதறி ஓடி வந்த, அண்ணி பயத்தில் நடுங்க, என் மனைவி என்னை தடுக்கும் பொருட்டு குறுக்கே வந்து நின்றாள். அம்மா வீட்டில் இல்லை என்பது உறுதியானது. சத்தம் கேட்டு வெளியே இருந்த பெண்களும் உள்ளே ஓடி வந்தனர். சி, நீங்கள்லாம் ஒரு பொம்பளைங்க தானா? அவளும் ஒரு சராசரி பொண்ணு தானே. இதுவே உங்க கூட பிறந்த பிறப்பா இருந்தா இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு மனசு வருமா?
ஏற்கனவே காயப்பட்டு வந்து நிற்கிறவள எல்லோரும் சேர்ந்து அவ மனசை குத்தி கிழிக்கிறீங்களே. ஆட்காட்டி விரலை உயர்த்தினேன். உங்க எல்லோருக்கும் அவ்வளவுதான் மரியாதை. உங்களால அவ கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் எல்லாரையும் தூக்கி தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. ஆத்திரம் ரணகலமானது. நான் உன் தங்கச்சிடா. நேத்து வந்தவளுக்காக என்ன நீ அடிச்சிட்ட இல்ல. நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு தெரியுமாடி உனக்கு. என்னைய மாதிரியே நான் இல்லாத சமயத்துல உன் அண்ணியா நினைச்சிருக்கலாம் கூட பரவாயில்ல. அவளை ஒரு மனுஷியா கூட நீ நினைக்காத உன்னை என் தங்கச்சின்னு சொல்றியா? இத பாரு, நீ என் தங்கச்சி, அவ்வளவுதான். அவ என்னோட உசுறு. அவ மனசு கஷ்டப்படுறது யாராக இருந்தாலும் என்னால மன்னிக்கவே முடியாது. சண்டைகள் பெரிதாக அண்ணன் வந்து பிரிவினையை உண்டாக்க, அப்பா வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்ல, இறுதியாக அம்மாவும் வந்து சேர்ந்தாள். வீட்டில் நடந்த கலவரங்களை அவர்களின் முகங்களை வைத்து யூகித்தும் விட்டாள். கண்ணீருடன் என் முன்னால் வந்து நின்றாள். அம்மாவின் கண்களில் 1000 வருத்தங்கள் புரிந்து கொண்டேன். வாடகை கார் வந்து நிற்க, நீ போய் கார்ல உட்காருமா, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இல்ல மாமா, நானும் உங்க கூடவே இருக்கேன், நீங்க பேசுங்க, சேர்ந்தே போயிடலாம், குரல் தழுத்தபடியே சொன்னாள். அம்மாவிடம் திரும்பினேன். எனக்கும் கண்களில் நீர் கோர்த்தது. அம்மா, இவ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவ இல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவ. எல்லாமே நாதான்னு என்னை மட்டும் நம்பி வந்திருக்கா. நீதானமா சொல்லுவ, உன்னை நம்பி வந்தவங்களுக்காக உயிரையே கொடுக்கணும்னு. உயிரா வந்தவளை மட்டும் எப்படிமா விட்டு கொடுக்கறது? நான் உன் பையம்மா, எந்த சந்தர்ப்பத்திலையும் தடம் மாற மாட்டேன். கனத்த பெருமூச்சுடன் அப்போரேம்மா, நாங்க எங்க இருந்தாலும் எங்க நினைவு எல்லாமே உங்களை சுற்றியே இருக்கும். யாருக்காகவும் பேச முடியாமல் கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தாள் என் அன்னை. ஊட்டியில் ஒரு அழகான எஸ்டேட்டில் கிராமத்தில் நாங்கள் குடியேறினோம். நாட்கள் நொடிகளாக பறக்க அவள் அழுகை மட்டும் ஓய்ந்தபாடு இல்லை. கடுமையாக உழைத்தேன். 15 வருடங்கள் உருண்டு ஓடியது. எனக்காக என் மனைவியும் மாறினாள். ஆணின் நம்பிக்கையே பெண்தான் என்பதைப் போல ஒவ்வொரு நிமிடமும் புரிய வைத்தாள். வசதியும் வந்தது. அழகான இரட்டை பெண் குழந்தைகளும் அவளை உரித்து வைத்தாற் போலவே இருந்தது. நீலகிரி மாவட்டத்தில் பெரிய எஸ்டேட்டுக்கு அதிபதியும் ஆனேன். குடும்பமும் அழகானது. இன்று மாம்ஸ் துணிக்காய போட்டவரை மனைவி அழைக்க, என்ன மேடம், ரொம்ப ஹாப்பி மூல இருக்கீங்க போல. ஆமா, இப்போ நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்னது, மளிகை கடைக்காரன் ஜாமான் கேட்குற மாதிரியே இருக்கு. அது சரி, பொண்ணுங்களாம் எங்கடி? இன்னும் ஸ்கூல் பஸ் வரலையா? வந்துட்டாங்க மாமா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லியபடியே நெருக்கமாக வந்து நெஞ்சில் சாய்ந்தபடியே, மாமா. என்ன மாமா? எனக்கு ஒரு பையன் வேணும் மாமா. வரும்போதே மளிகை கடையில் வாங்கிட்டு வரட்டுமாடி தங்கம்? கிண்டல் பண்ணாதீங்க மாமா. அப்படியே உங்களை மாதிரியே அம்மா மேலையும் பொண்ணுங்க மேலையும் பாசம் வச்சு நேசத்தாலேயே எல்லோரையும் முருக வைக்கிற மாதிரி, உங்களே உரிச்சு வச்ச மாதிரி எனக்கு ஒரு பையன் வேணுமா? ப்ளீஸ் மாமா. அது சரி, விவரம் தெரிகிற வயசுல பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ஏண்டி இப்படியெல்லாம் பேசுற? பட்டென்ன விலகினாள். நைட்டு ரூமுக்கு தானே வருவீங்க, வாங்க, உங்களை ரே பண்ணிடுறேன். என் கணத்தை கிள்ளியவாறே சொல்லிவிட்டு திரும்ப, அடி பாவி, அசந்து போய் நின்றேன். இருவரும் சிரித்தபடியே மாடியிலிருந்து கீழே இறங்க, உள்ளே ஒரே சிரிப்பு சத்தம். என் அம்மா வந்திருந்தார்கள். பார்த்தவுடனே எங்களுக்கும் கண்ணீர் வார்த்தைகளாக வர ஓடி வந்து அணைத்து கொண்டால் இருவரையும். இனிதாய் தொடங்கியது என்னுடைய வாழ்க்கை பயணம். குறிப்பு: அம்மாவிடம் மகளாக இருக்கலாம், அக்காவிடம் தம்பியாக இருக்கலாம், தங்கையிடம் அண்ணனாக இருக்கலாம். ஆனால் மனைவிடம் மட்டுமே எல்லாமாக இருக்க முடியும். மனைவி என்பவள் மனையை ஆள்பவள் மட்டுமல்ல, மனதுக்கு பிடித்த குடும்பத்தினர் அனைவரின் மனதையும் ஆள்பவள். ஆண் குடும்பத்தின் உயிரெழுத்து என்றால், பெண் என்பவள் குடும்பத்தின் தலையெழுத்து. மனைவியை எந்த சந்தர்ப்ப சூழலிலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள்.